எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் இயற்றிய 2வது நூறில் 10வது பதிகத்தில் முதல் பாட்டு. போன வரைக்கும் நம்ம முதல் பதிகத்தில் முதல் நூறில் 1வது பதிகம் பார்த்தோம், முதல் நூறில் 2வது பதிகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. அதுக்கப்புறம் தான் 2 ஆரம்பிக்கும். ஆனால் கோவில் திருவாய்மொழியில் அந்த பொறுக்கி எடுத்து வச்சிருக்கா இல்லையா, சில பாடல்கள் மட்டும் பாடலான்னு, அதில் ஒரு சில 10 பாடல்களாக எடுத்துடுவோம். சில பதிகம்னா 10 பாட்டு சேர்ந்தது. அந்த 10 பாட்டை அடுத்த 10 பாட்டுன்னு எதாவது சொல்கிறாங்கன்னா, கோவில் திருவாய்மொழியில் 2வது நூறில் 10வது பதிகம் அப்படி எடுத்துக்கணும். 2வது நூறில் 10வது பதிகம். அது மாதிரி 3வது நூறில் ஒரு பதிகம் வரும், 4வது நூறில் அது மாதிரி எல்லாத்துலேயும் வரும், ஒன்றுலேயும் ஒவ்வொரு பதிகம் வரும். கடைசி 10வது பதிகத்தில் மட்டும் 10வதுல 9வது பதிகம் 10வது பதிகம் 2 வரும். அது மாதிரி அதெல்லாம் சொல்லி ராமானுஜரோட ஆజ్ఞை இது. ராமானுஜர் கோவில் நித்தியான சுந்தாரம் சாத்துமுறை பாத்திரங்கள்னு இதை உருவாக்கி வச்சிருக்கார். அதைத்தான் இப்போ நம்ம பண்ணுறோம். அதை பார்த்துக்குவோம், சொல்கிறேன். இப்போ கேட்டுக்குங்க, பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். 2வது நூறில் முதல் நூறில் 2 பதிகம் பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது நூறில் ஒரு பதிகம், அதான் 10வது பதிகம். முதல் பாட்டு. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில்சூர் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதுரே. இந்த 10 பாட்டுமே திருமாலிருஞ்சோலையை பற்றி வரும். திருமாலிருஞ்சோலைன்றது கள்ளழகர், மதுரை கள்ளழகரை பற்றின பாடலாக இருக்கும் இந்த பதிகம் ஃபுல்லாகவே. இந்த பாட்டை சொல்கிறேன். இப்போ பாட்டை சொன்னேன் இல்லையா, கிளரொளி இளமை. கிளர்னா மரத்துக்குள்ளே எழுந்துக்கிற வீரம், கிளர்ச்சின்றவன். அதான் ஒளி இளமை, நம் வாலிபத்தை காட்டுகின்ற கம்பீரமான ஒளி. கிளர் ஒளி வாலிபத்தை காட்டுகின்ற கம்பீரமான ஒளியோட மனசுல எழுந்திருக்கிற வீரத்தோட இந்த வாலிப வயசு இருந்தா பாருங்க, அந்த வாலிப முறுக்கு, அதை சொல்றாருங்க. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம். கெடுறதுன்னா அந்த இளமை அப்படியே இருக்காது. நம்ம எப்படி இருந்தோம் முன்னாடி, நம்ம ஆரம்பத்தில் சின்ன குழந்தைகளா ஒரு 15 வயசு 18 வயசு 20 வயசு இருந்தப்ப நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம அப்படி இருக்குமா? அதுதான் சொல்றாரு, கெடுவதன் முன்னம். அது கெட்டு போறதுக்கு முன்னாடி, கெட்டு போய் ஒன்றும் இல்லாத திராணியெல்லாம் விழுந்து உங்களுக்கு இறைவனோட யோசனையே சிந்தனையே இல்லாத நேரம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரத்துக்கு உள்ள, அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. எல்லாருக்கும் வரும் இல்லையா, வயோதிகன்றது வரும் இல்லையா. இந்த வயோதிகத்தை எல்லாம் அடையிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண சொல்றாரு, கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன். வளரொளி மாயோன்னா நம்மளது மாதிரி கெட்டு போறது கிடையாது. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம்ன்றாவே, கிளரொளி இளமை கெடுவதற்கு முன்னாடி அது மாதிரி. ஆனால் வளரொளி மாயோன்றது அவரது வளர்ந்துட்டே தான் இருக்கும், குறையவே குறையாது பெருமாளோட ஒளி. அதுதான் சொல்றாரு வளரொளி மாயோன்றது நாராயணன் சொல்றாரு. வளரொளி மாயோன் வளர்ந்து கொண்டே இருக்கான் அவரோட ஒளி. மருவிய கோயில், மருவின்னா நிலை கொண்டுள்ளன்னு அர்த்தம். மருவியன்னா அந்த வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அழகவுடைய அந்த வளரொளி மாயோன் இருக்காரு, அந்த மாயவன் நாராயணன் நிலை கொண்டுள்ள கோவில் மருவிய கோயில். வளரிளம் பொழில் சூழ். வளரிளம்ன்றது இந்த இடத்துல வளர்கின்ற இளம், அதாவது வனப்பான. பொழில் தான் சோலை, நம்ம மொழியை படிச்சுக்கோ இல்லையா. வளர் இளம் பொழில், வளர்கின்ற வனப்பான சோலை சூழ்ந்த வளரிளம் பொழில் சூழ்ந்திருக்கின்ற மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை. கள்ளழகர் கோயிலுக்கு, அழகர் கோயிலுக்கு பேரு திருமாலிருஞ்சோலைக்கு பேரு. அது சொல்ல மாலிருஞ்சோலை. தளர்விலராகில் ஆகில்னா அதை நம்ம அந்த இறைவனை துதிக்கிறோமே, அதில் கொஞ்சம் கூட நம்ம அந்த கிளர்விலிடமே கெடுவதன் முன்னம் நம்ம பெருமாளை யோசிக்கிறோமே, அந்த யோசனையில தொய்வே இருக்கக்கூடாதான். தளர்ச்சின்றது இந்த இடத்துல தொய்வுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நேரம் நினைக்கிறது ஒரு நேரம் நினைக்காம இருக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
தளர்ச்சியே தொய்வே இல்லாமல் இருக்கிறது. சார்வதுன்னா அது மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். தளர்வியலாகில் சார்வது அது மாதிரி இருக்கிறதுனால சதிர்னா உங்களுக்கு மோட்சம்னு அர்த்தம். சதிர்ன்றது சதிர் உலகம்ன்றது மோட்ச உலகம், வைகுண்டம். அதை சொல்றாருங்க. சதிரிடம் சார்வது சதிரே, வைகுண்டத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்றாருங்க. அதான் இந்த பாட்டோட ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, சக்தி வாய்ந்த வலிமையான வாலிப இளமை அழிவதற்கு முன்னால் குறைவே இல்லாத குறைவுன்றதே இருக்கக்கூடாது, வளர்ந்துட்டே இருக்கும். வளருகின்ற ஒளியை உடைய மாய சக்திகளை உடையவனான வளரொளி மாயன் இருக்கு இல்லையா, அவன் நிலை கொண்டுள்ள கோயில் எங்க என்னன்னா அவன் நிலை கொண்டுள்ள வனப்பான வளர்ந்து கொண்டே இருக்கின்ற வனப்பான சோலை சூழ்ந்த திருமாலிருஞ்சோலையில் தளர்வில்லராகில் நாம் மனது தளராம மனசுல நம்மளுக்கு தொய்வு ஏற்படாம நம்ம இறைவனை சேவிச்சோம்னா சார்வது சரி. அதனால் நமக்கு மோட்ச உலகம் கிடைக்கும், வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்றத இந்த பாட்டில் சொல்றார். நாளைக்கு 2வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. இந்த கோயில் திருவாய்மொழி எப்படி வருதுன்றதை பார்த்துட்டோம் இல்லையா. முதல்ல 1ல் 1, 1ல் 2, இப்போ 2ல் 10. இந்த 10 பாட்டு முடிஞ்ச உடனே 3ல் போகும், அப்புறம் 4ல் போகும். ஒவ்வொரு நூறுலையும் ஒவ்வொரு 10 பாட்டு வச்சிருக்கா. கடைசி நூறுலையும் முதல் நூறில் 2 10 பாட்டு எடுத்துட்டு இருக்கா. கடைசி நூறில் 2 10 பாட்டு எடுத்துட்டு இருக்கா. 10வது நூறில் அந்த மாதிரி இவன் அது மாதிரி அந்த கோவில் திருவாய்மொழியை செட் பண்ணியிருக்கா. அந்த சாத்துமுறை சொல்றா இல்லையா, சாத்துமுறை சொல்லும்போது இது மாதிரி சொல்லணும்ட்டு ஒரு வரைமுறையை உருவாக்கியிருக்கா கோயில்களில். ராமானுஜர் காலத்தில் உருவாகுது. தேங்க்யூ.